அன்பு நேயர்களே, தெய்வங்கள் தன்னுடைய பக்தர்களுக்காக கோபப்படுவார்களா என்றால் ஆம் என்று சொல்லுவேன். ஏன் என்று கேட்டால், எங்களுடைய அனுபவம் வாழ்க்கையில் அப்படித்தான் இருக்கின்றது. நாங்கள் துர்கா நகருக்கு வந்து திருநீர்மலையில் உள்ள அரங்கநாதனை தரிசனம் செய்த பிறகு ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதம் இருக்க ஆரம்பித்தோம். விரதம் இருந்து மதிய நேரம் படையலிடுவோம், பின்பு தான் சாப்பிடுவோம். பிள்ளைகள் நீர் கூட அருந்த மாட்டார்கள். நாங்கள் சொல்லாமலேயே விரதம் காத்தார்கள். அப்பொழுது அவர்கள் வாலிப வயதை எட்டுகிறார்கள். மார்கழி மாதம்தான் திருப்பாவை படிக்க வேண்டும் என்பது இல்லை. நான் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பூஜை நேரத்தில் அத்தனை பாடல்களையும் 30 பாடல்களையும் படித்த பின்புதான் பூஜையை முடிப்போம். இப்படி ஒரு வழக்கம். அன்று எனது மகனுக்கு கல்லூரி. சாப்பிடாமலேயே சென்று மதியம் வந்து தான் சாப்பிடுவான். ஆண் பிள்ளைகளாக இருக்கிறார்களே, வெளியில் போனால் வம்பு தும்பு வரும் என்று வீட்டிலேயே ஜிம் வசதியெல்லாம் செய்து கொடுத்தோம். அதனால் அவர்கள் ஜிம் எல்லாம் செய்து நன்றாக இருப்பார்கள். பார்ப்பதற்கு ஒரு பர்சனாலிட்டியாக தான் இருப்பார்கள். என் பிள்ளைகள் என்று பெருமையாக சொல்லவில்லை. இதுதான் அவர்களுக்கு துன்பத்தை கொடுத்தது. கல்லூரிக்கு சென்ற எனது மகன் அன்றைய தினம் சனிக்கிழமை, அவன் விரதம் காக்கும் நாள். அவனை விட ஜூனியர் பையன் நெடு நாட்களாகவே ஏதாவது சீண்டிக் கொண்டே இருப்பானாம். இவனும் சிறு பிள்ளை தானே, போகட்டும், ஜூனியர் தானே என்று இருந்திருக்கிறான். அன்றைய தினம் மட்டும் அந்த பிள்ளை ஒரு 9 பேர், அது என்ன கணக்கோ, 9 பேருடன் வந்து அந்த பிள்ளையும் சேர்த்து மொத்தம் 9 பேராம் சுற்றி நின்று கொண்டு மிகவும் கேலி பேசியிருக்கிறார்கள். நீதான் பெரிய அழகா, அப்படியா இப்படியா என்று இன்னும் என்னென்னவோ. இவனும் பொறுத்து பொறுத்து பார்த்துவிட்டு, கோபக்காரன் வேறு. நான் விரதம் இன்றைக்கு இருக்கிறேன், அதனால் ஏதும் சொல்லாமல் இருக்கிறேன், நீ வேண்டுமானால் பார், அடுத்த சனிக்கிழமைக்குள் நீ என்ன ஆகப் போகிறாய் அப்படி என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து இந்த விவரத்தை கூறினான் என்னிடம். யதார்த்தமாக மறு சனிக்கிழமை எப்பொழுதும் போல தினசரியை பிரித்தால், இந்த கல்லூரியில் படிக்கும் இத்தனை வயது உடைய பிள்ளை ஒருவன் அகால மரணம் அடைந்தான் என்று செய்தி வந்தது. கல்லூரிக்கு சென்ற என் மகனும் அதை அறிந்து கொண்டு வந்து மிகவும் கண் கலங்கினான். அவன் பண்ணியது அப்படி ஒரு துன்பமாய் இருந்தது. நான் இப்படி சொல்லிவிட்டேன் அம்மா, இப்பொழுது மனம் பொறுக்கவில்லை, அந்த பையன் முகமே நினைவுக்கு வருகிறது என்று கலங்கினான். 1 வாரம் புலம்பிக் கொண்டே இருந்தான். அப்பொழுது அடியேன் சொன்னேன், இது நீ சொன்னதால் நடந்துவிடவில்லை, அது போன ஜென்மத்தில் என்ன பண்ணியதோ இப்படி வந்து தெய்வ பக்தி உள்ளவர்களிடம் வாயில் புகுந்து வந்து அது பண்ணிய பாவத்திற்கும் நாம் சொல்கின்ற சொல்லுக்கும் தெய்வத்தினுடைய கோபத்திற்கும் ஆளாகி போகின்றது. இது நாம் சொல்வதால் விளைவதில்லை, முன்னமே எழுதப்பட்டு விட்டது, வருத்தப்படாதே அப்படி என்று சொன்னேன்.
இதை எப்படி எடுத்துக்கொள்வது அன்பு நேயர்களே? எங்கள் வாழ்க்கையில் இப்படி தான் நடந்து கொண்டு வருகின்றது இன்னமும். தெய்வங்கள் கோபம் கொள்வதாகவே தான் இதுவரையில் நாங்கள் எண்ணி வருகிறோம்.